உங்க விசுவாசத்தை சோதிப்பார். கேட்ட சத்தியத்துல நீங்க நிலைச்சிருக்கீங்கன்னா பாப்பாரு. எத்தனை சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்தாலும், யாரு உங்களை கைவிட்டாலும் என்ன மறக்கிறானா இல்லையான்னு பாப்பார். ஆபிரகாமை சோதித்தார். உன் மகனை எனக்கு கூட, ஏது சுகதை எனக்கு கொடுனா தருவானா தரமாட்டானா டெஸ்ட் பண்றாரு. ஆனால் அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகுறாரு ஆபிரகாம். கொடுக்க ரெடி ஆயிடுறாரு தன் மகனை. அல்லேலூயா. அப்ப நம்மளுக்கும் சோதனை வரும். தகப்பன் சிச்சிக்கிறது போல கர்த்தர் நம்மளை சிச்சிப்பார். ஆனால் கைவிட மாட்டார். இரட்டந்தனையான நிறைவான ஆசீர்வாதத்தில் நம்மளை செய்வார். அப்ப இதான் கைவிட்ட போற சூழ்நிலை இருந்தா நினைக்கிறீங்களா? கிடையாது. இதுக்கு பின்னாடி ஆண்டு வேலை செய்யறாரு. பேதுருக்கு வெளிப்பாடு உண்டாந்து எப்ப உண்டானது? ஆவியானவர் எப்ப நிரப்பப்படுகிறாரோ பேதுருக்கு மனக்கண்கள் மறைத்து ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்ப சொல்ற வார்த்தை என்ன? போல்ட்னஸ். இன்னைக்கு கான்ஃபிடென்ட்டா போல்ட்னஸா நம்ம வாழ்றோம்னா ஆவியானவர் மட்டும் இல்லைன்னா நம்ம தான் போல்ட்னஸ் இல்லை. அல்லையா? நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியாது. கான்ஃபிடென்ட்டா ஜெபம் பண்ண முடியாது. இந்த சமுதாயத்தில் கான்ஃபிடென்ட்டா வாழ முடியாது. தைரியமா வாழ முடியாது. ஏனென்றால் இந்த நம்பிக்கையும் இந்த பலத்தையும் ஆற்றலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த பரிசுத்த ஆவியான என் உள்ளத்தில் உணர்த்ததுனால தான் நான் வாழுகிறேன், ஜீவிக்கிறேன். இல்லைன்னா நம்ம உலகத்தில் எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறோமோ நம்ம பண்ணிக்கலாம். எத்தனை பேர் இன்னைக்கு பொல்லாத விதத்தில் வாழ்றாங்கன்னா வாழலாம். ஏன்? நம்ம ஒரு நோக்கம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு லக்கு இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஏம் இருக்குது. ஏனென்றால் நான் இயேசுவை போல மாற வந்திருக்கேன். அப்ப தேவன் நிர்ணயித்திருந்தது. அல்லேலூயா. இது தேவன் நிர்ணயித்த